ஒரு வயரை காயிலா சுத்திட்டு அதுக்கு நடுவுல சப்ளை கொடுக்குறோம். சப்ளை கொடுத்துட்டு இன்னொரு எண்டில் இருந்து சப்ளை எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த இதுல இருக்கும். இதுல நிறைய டேப்பிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். எந்த டேப்பிங் பாயிண்ட்ல இருந்து வேணும்னாலும் நம்ம சப்ளை எடுத்துக்க முடியும். இதுதான் இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட அமைப்பு. இப்படிதான் இருக்கும். இதுல எப்படி வோல்டேஜ் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் இதுல இருக்கிற டர்ன்ஸோட எண்ணிக்கை தான். இப்ப சப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் டர்ன்ஸ் அதிகமா இருக்கிற டேப்பிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம சப்ளை அவுட்புட்டா எடுத்தோம் அப்படின்னா அதுல வோல்டேஜ் ரொம்ப அதிகமா கிடைக்கும். குறைவான இடத்துல இருந்து டேப்பிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம அவுட்புட் எடுத்தோம் அப்படின்னா வோல்டேஜ் குறைவா கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் 150 வோல்டேஜ் தான் வருது அப்படின்னு வச்சுப்போம். இதுல ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல 200, 210, 230, 220 இந்த மாதிரி டேப்பிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். நம்ம சப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு வேணுமோ அந்த டேப்பிங் பாயிண்ட்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டேப்பிங் பாயிண்ட்ல இருந்து நம்மளால வோல்டேஜை வந்து நம்ம அவுட்புட்ல எடுத்துக்க முடியும்.